அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று அல்லாஹ் ஒரு அடியானை நேசிப்பதன் அடையாளங்கள் என்ன, அவனை நேசிக்க தூண்டும் பண்புகள் பற்றியும், நாம் அதை அடைய எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும், அதாவது அல்லாஹ்வினுடைய நேசத்தை அடைய எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை பற்றியும், அல்லாஹ் எங்களை நேசித்தால் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கும் வெகுமதிகளை பற்றியும் பார்க்க போகின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், உங்களை அல்லாஹ் நேசிப்பான், மேலும் உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக மன்னிப்பான். அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிகுந்த இரக்கமுடையவன். 3வது அத்தியாயம் 31வது வசனம். ஆம், அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வாறான வெகுமதிகளை நலவுகளை வழங்குகின்றான் என்பதனை இந்த ஒரு குர்ஆன் வசனத்திலிருந்தே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நாம் அவனை நேசித்தால் அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றான், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், எங்களுடன் இரக்கத்துடன் நடந்து கொள்கின்றான். அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவன் என்று அல்லாஹ் இந்த அல் குர்ஆன் வசனத்தில் தன்னை பற்றி குறிப்பிடுகின்றான். ஆகவே நாம் எப்பொழுதுமே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் நேசரை ஒருவன் நோவினை செய்தால் அவனிடம் போர் புரிய விரும்பிவிட்டேன். என் அடியான் தன் மீது கடமையாக்கியவற்றை விட எனக்கு பிரியமானதை செய்து என்னை நெருங்கி விடுவதில்லை. மேலும் என் அடியான் உஃபரியான வணக்கங்கள் செய்வதன் மூலம் அவனை நான் நேசிக்கும் அளவுக்கு நெருங்கிக் கொண்டே இருப்பான். அவனை நான் நேசித்து விட்டால் அவன் கேட்கும் செவிப்புலனாகவும், அவன் பார்க்கும் அவனது பார்வையாகவும், அவன் பிடிக்கும் அவனது கையாகவும், அவன் நடந்து செல்லும் காலாகவும் நான் ஆகிவிடுவேன். என்னிடம் அவன் கேட்டால் அவனுக்கு கொடுப்பேன், என்னிடம் பாதுகாப்பு கோரினால் அவனை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 6502வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமும் உஃபரியான வணக்கங்கள் செய்வதன் மூலமும் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் எங்களை நேசித்து விட்டால் நாம் கேட்கும் செவிப்புலனாகவும், நாம் பார்க்கும் பார்வையாகவும் அவன் இருப்பான். அது மட்டுமின்றி நாம் அல்லாஹ்விடம் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் எங்களுக்கு அதை கொடுப்பான். மேலும் நாம் அவனிடம் பாதுகாப்பு கோரினால் அவன் எங்களை பாதுகாப்பான். இன்மை மறுமை இரண்டினுடைய நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவான். ஈருலகிலும் இதன் மூலம் எங்களுக்கு வெற்றியை தருவான். எனவே நாம் நல்லமல்களை, உஃபரியான வணக்கங்களை, திக்ருகளை, தான தர்மங்களை, எங்களுடைய ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவதன் மூலம் நாம் அனுதினமும் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு அறிவிப்பில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தன் அடியான் ஒருவரை நேசித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் இந்த மனிதரை விரும்புகின்றான், அவனை நீயும் விரும்பு என்று கூறுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவனை விரும்புவார். அவர் வானத்தில் உள்ளோரிடம், நிச்சயமாக அல்லாஹ் இன்னாரை விரும்புகின்றான், எனவே அவரை நீங்களும் விரும்புங்கள் என்று கூறுவான். வானில் உள்ள மலக்குகளும் அவனை விரும்புவார்கள். பின்பு பூமியில் அவரை எல்லோரும் விரும்பிட ஒப்புதல் ஏற்படுத்தப்படும். பூமியில் உள்ளவர்களும் நேசிப்பர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 3209வது ஹதீஸாகவும், முஸ்லீமில் 2637வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இவ்வாறான வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ் தன்னுடைய வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து எங்களை விரும்பும்படி உத்தரவிடுகின்றான். அவர் எங்களை விரும்புவதுடன் நிறுத்தி கொள்ளாமல் வானத்தில் உள்ள ஏனைய மலக்குகளிடமும் அல்லாஹ் இன்னாரை விரும்புகின்றான், எனவே நீங்களும் விரும்புங்கள் என கட்டளையிடுகின்றார். வானத்தில் உள்ள மலக்குகளும் எங்களை விரும்ப ஆரம்பிக்கின்றார்கள். அதன் பின்பு அல்லாஹ் தன்னுடைய அருளால் பூமியில் உள்ளவர்களுக்கும் அந்த மனிதரை நேசிக்கும்படி ஒப்புதலை ஏற்படுத்துகின்றான். பின்பு பூமியில் உள்ளவர்களும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். எனவே நாம் அல்லாஹ்வினுடைய நேசம், வானவர்களுடைய நேசம், ஏனைய சக மனிதர்களுடைய நேசம் அனைத்தையுமே அல்லாஹ்வை நேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் நல்லமல்களை கொண்டு அல்லாஹ்வை நெருக்கமாகுவோம், அல்லாஹ்வை நேசிப்போம்.
அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறும் பாக்கியசாலிகளாக மாறுவோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை போர் செய்ய படைக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் தோழர்களுக்கு தொழுகை நடத்தும் போது குல் அல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதி முடிப்பவராக இருந்தார். போரிலிருந்து அவர்கள் திரும்பியதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விவரத்தை கூறினார்கள். எதற்காக அவர் இவ்வாறு செய்தார் என அவரிடம் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் இதனை அவரிடம் கேட்டார்கள். நிச்சயமாக இது ரஹ்மானின் தன்மைகளை கொண்டதாக உள்ளதாகும். ஆகவேதான் இதை ஓத விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார். அதை கேட்டு நிச்சயமாக அல்லாஹ் அவரை விரும்புகின்றான் என அவரிடம் கூறுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 7375வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 813வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்க வேண்டும். அவனுடைய புகழை எப்பொழுதுமே பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எப்பொழுதுமே பொருளுணர்ந்து ஓதுபவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி ஃபர்லான கடமைகள், சுன்னத்தான கடமைகள், சதகாத், ஜகாத்து, தான தர்மம் போன்ற அனைத்து விடயங்களையும் நாம் செய்வதன் மூலம் அல்லாஹ்விடம் நாம் நெருக்கமாகுவோம். எங்களுக்கு அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு அதிகரிக்கும். அப்பொழுது அல்லாஹ்வும் அவனுடைய அன்பை எங்களுக்கு வாரி வழங்குவான். அல்லாஹ்வினுடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டால் அவ்வகையான பாக்கியங்களை அடைகின்றோம் என்பதனை நாம் மேலே அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் விளக்கியுள்ளேன். ஆகவே நாம் இந்த பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்காக அனுதினமும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை நேசித்தால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், எங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றான். மேலும் அல்லாஹ் எங்களை விரும்புவதுடன் மாணவர்களுக்கும் எங்களை விரும்பும்படி கட்டளையிடுகின்றான். இவ்வளவு பாக்கியங்களையும் நாம் அடைந்து கொண்டால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்! இன்மை மறுமை இரண்டிலுமே எங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான். ஆகவே நாமும் நல்லமல்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். இன்மை மறுமை இரண்டிலுமே வெற்றியாளர்களாக மாற அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் உங்கள் சகோதரர்களுடன், உங்கள் நண்பர்களுடன், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய நீங்கள் காரணமாக இருந்தால் அதன் கூலி உங்களையும் வந்து சேரும். நன்மையான விடயங்களில் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அப்பொழுது உதவி செய்பவனாக இருப்பான். ஆகவே நாம் நல்ல விடயங்களை, மார்க்க விடயங்களை அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் எங்களுக்கும் நலவுகளே ஏற்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.